ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஓட்டிங் அனாலிசிஸ் வளவலன்னு பேசுவாங்க யூடியூப்லாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் பிளேஸில், அதாவது 9வது இடத்துல யார் இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஜே இருக்காருங்க. இது என்ன ஒரு திடீர் திருப்பம், நேற்று தான் அரோரான்னு பார்த்துருந்தேன். ஸோ 7.07% ஓட்டு வாங்கியிருக்காரு, 42,455 வாக்குகள். எஃப்ஜே ரொம்ப திமிராக பேசுகிறாரு, அவருக்கு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலப்பா. நெக்ஸ்ட்டு 8th பிளேஸில் கெமி இருக்காங்க. கெமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.11% ஓட்டு, அதாவது 41,683 வாக்குகள். கெமி அது ஒரு டாஸ்க் மட்டும் தான் ஆனாங்க தவிர இப்போ சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னு எதுக்குன்னு தெரில. போன வாரம் சும்மானா ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுவாங்க, இப்போ அது கூட இல்லை. நம்ம 7th பிளேஸில் அரோரா இருக்காங்க. ஐயோ, அரோரா வந்து பார்த்தீங்கன்னா 7.22% ஓட்டு வச்சுருக்காங்க. 44,364 வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரோரா வச்சுருக்காங்க. அரோரா பண்ணாத சீனும் இல்லை, கண்டென்ட்டும் இல்லை, ஏதோ பண்ணின்னு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ நாள் இந்த வீட்டில் தாங்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ ஓட்டிங்கில் மேலே இருக்கனால கொஞ்சம் சேஃபாக இருக்கிறாங்க. அண்ட் 6th பிளேஸில் அப்சரா. எதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டுனே தெரில. 7.46% வாக்கு, அதாவது 45,841 வாக்குகள் வந்து நம்ம அப்சரா வச்சுருக்காங்க. அப்சரா வீட்டில் வந்ததுலேருந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இருக்கிறாங்க, மற்றபடி அவங்க ஒன்றுமே பண்ணல. அதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயமே. அண்ட் 5th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ இருக்காங்க வித் 8.06% ஓட்டு, அதாவது 49,540 வாக்குகள். ஸ்டோரி ஹார்ட் டச்சிங்காக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை இவங்களோட ஆட்டிடியூட் சரியில்லை, ரொம்ப அரகண்ட்டாக இருக்காங்க. பார்ப்போம், மேபி அந்த ஓட்டு வச்சு கூட இவங்க வாக்கு வாங்கியிருக்கலாம், பார்ப்போம். ஆனால் சிம்பத்தின்னு சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட கேம் பிளே பொறுத்து தான் இவங்க இந்த வீட்டில் சஸ்டெயின் ஆவாங்களான்னு தெரியும். அண்ட் 4th பிளேஸில் கமருதீன் இருக்கார் வித் 9.1% ஓட்டு, அதாவது 54,545 வாக்குகள். கமருதீன் ஒரு லூஸு, ஒரு ஜோக்கர், இந்த வீட்டோட ஒரு ஜோக்கர்னே நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த மாஸ் டாஸ்கில் ஜெயிச்சு, அதாவது பொம்மை டாஸ்கில் ஜெயிச்சு அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த வாரம் இவர் எப்படியோ போக மாட்டார் தான் நினைக்கிறேன். இவர் வாய்ப்பே இல்லை. ப்ளஸ் 4வது இடத்துல வேறு இருக்கிறாரு. அண்ட் 3rd பிளேஸில் பார்வதி இருக்காங்க வித் 10.94% ஓட, அதாவது 67,235 வாக்குகள். பார்வதி சில நேரத்தில் கரெக்டாக இருந்தாலும் பல நேரத்தில் தப்பாக இருக்காங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு நடுநிலையே இல்லை, ஒரு மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகிறாங்களோ, சும்மா மூக்க நுழைக்கிறாங்களோ தான் இருக்குது. பார்ப்போம். அண்ட் 2nd பிளேஸில் சபரி வித் 19.54% ஓட, அதாவது 1,20,072 வாக்குகள். சபரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சபரிக்கும் திவாகருக்கும் சரியான போட்டி வித் மார்ஜின் ஆஃப் 500 votes 1000 votes தான் இருந்தது. இப்போது 22,000 வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதிலே தெரியுது திவாகரோட பவர். அண்ட் சபரி ஆர்டிஃபிஷியல் மாறியே ஆகணும், பேச தெரில அவ்வளோவா, ரொம்ப கண்டென்ட் கொடுக்க பார்க்குறாரு. இப்படி இருந்தால் வீட்டில் சஸ்டெயின் ஆக முடியாது. ஃபைனல் வரி கூட போகலாம், ஆனால் கப்பை தூக்க முடியாது. பார்த்துக்கோங்க, அவரோட கப்போட ஜர்னி எங்கே வேணால் முடியலாம். அண்ட் ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம தர்பீஸ் நட்சத்திரம் திவாகர் இருக்கார் வித் 23.49% ஓட, அதாவது 1,44,363 வாக்குகள். நம்ம திவாகர் சொல்லவா வேணும், சூப்பராக ஆடுறாரு. இந்த கானா வினத்தோட அந்த காம்போலாம் செம்ம பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஆனால் அந்த பார்வதியோடு சேராமல் இருந்தார்னா இன்னும் ஒரு கேம் பிளே நல்லாயிருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். இது மார்னிங் அனாலிசிஸ், ஈவினிங் அனாலிசிஸ் ஒன்று வரும், வெயிட் பண்ணுங்கள்.